ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்வதை கவனமாக கேள். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும், என்னுடைய வார்த்தையில் இருக்கும் செயல்களும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததுமாக இருக்கும், நடந்து கொண்டிருப்பதுமாக இருக்கும், இல்லை நடக்கப் போவதாகவும் இருக்கும். கவனமாக கேட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் நடப்பதை தெளிவாக நீ புரிந்து கொள்ளலாம். தங்கமே, வாழ்ந்து கொண்டிருக்கும் நாளில் நிம்மதியை இழந்துவிட்டு, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நரகத்தை அனுபவித்துவிட்டு, நான் இறந்த பிறகு எதற்கு சொர்க்கத்திற்கு போக வேண்டும்? வாழும் போது இல்லாத சுகம் இறந்த பிறகு எனக்கு எதற்கு வேண்டும்? அதற்கு பதிலாக கெட்டவனாக இருந்து வாழும் போதே சுகத்தை அனுபவித்து விட்டு இறந்த பிறகு நரகத்திற்கு போவது அத்தனை கஷ்டமாக எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் செயல்கள் ஒன்றொன்றையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அக்கிரமங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என்னால் தடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். சில காரியங்கள் உன்னால் கூட அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் மனம் எதிர்மறை சக்திகளை வரவழைக்கிறதே தவிர தெய்வ சக்தியை வரவழைப்பதாக இல்லை. அதனால் தான் என்னாலும் எந்த வேளையும் செய்ய முடியாமல் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், வாழவே பிடிக்கவில்லை. என் குடும்பத்தில் இருப்பவர்களையும் என்னால் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. என்னால் அவர்களும் கஷ்டப்படுவதை பார்த்தால் என் மனம் ரணமாகிக் கொண்டிருக்கிறது. இப்படி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகள் யாரையெல்லாம் உனக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? கெட்டவர்கள் என்று ஒதுக்கி அவர்களை ஒரு புறமாக வைத்துவிட்டு உன் வாழ்க்கையை இப்போது நீ கவனித்து வருகிறாய். ஆனால் நல்லவர்கள் போல வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளுக்குள் எப்போது உன்னை காலை வாரி விடலாம் என்று காத்து கொண்டிருக்கும் அவர்களை உன் கூடத்தானே வைத்திருக்கிறாய். வாயில் சிரிப்பும் கண்களில் பாசத்தையும் காட்டிக்கொண்டு மனதிற்குள் உன் மீது வெறுப்பை கொட்டிக் கொண்டிருக்கும் சிலர் உன் அருகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டிற்குள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறார்கள், உன் வீட்டிற்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டிற்குள் இருப்பவர்களின் மனதையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீ இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேல், உன்னால் தான் இத்தனை கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் அளவு அவர்களின் மனதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, வாழ்க்கையில் அனுபவித்ததெல்லாம் போதும், நான் பட்டுக்கொண்டிருக்கும் வேதனையெல்லாம் போதும், என் வாழ்வை மாற்றிவிடுங்கள் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றியிருப்பவர்களை பற்றி நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இங்கே உன்னை பற்றி வேதனை அடைய இங்கே யாருமே இல்லை என்ற வார்த்தையை உன்னிடம் சொல்வதற்கே எனக்கு மனம் கனத்து போய்தான் நிற்கிறேன். உன் வாயிலிருந்து வாரும் வார்த்தைகளை அத்தனையும் நான் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளை இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களை பார்த்தால் எனக்கு ஆத்திரம் வருகிறது. ஆனால் அவர்களின் இழப்பு உனக்கு வேதனையை கொடுக்கும் என்பதால் தான் அவர்களை தண்டிக்காமல் நான் இருக்கிறேன். அவர்களை தண்டித்தாலும் அந்த பாதிப்பையும் ஏற்பது நீயாக இருப்பதால் தான் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளையே, விஷம் நிறைந்தவர்கள் உன் அருகில் நிறைய பேர் இருக்கிறார்கள். விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்மறை ஆற்றலை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். கவனம் என் பிள்ளையே, வாழ்க்கையில் கவனத்தை செலுத்து, இல்லை என்றால் முடித்து விடுவார்கள். நான் சொல்வதை கேள். எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும். இன்றாவது நான் சொல்வதை கேட்டு முடிவெடு பிள்ளையே. அந்த நல்ல முடிவு உன் குடும்பத்திற்கு நல்ல முடிவாக இருக்கும், உன் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் காப்பாற்றும் விதமாக இருக்கும் பிள்ளையே.
உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செஞ்சு பரிகாரத்தை செய்து உன்னிடம் இருக்கும் தீயவர்களை விளக்க எனக்கு உதவு. அப்போதுதான் என்னாலும் வேலை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள். இப்போது எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன், இப்போதாவது கேட்பாயா மாட்டாயா பிள்ளையே? ஓம் சக்தி. நன்றி.